உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. கோவை புறவழிச்சாலையில் நள்ளிரவில் நடந்த வழிப்பறி முயற்சி தொடர்பான வீடியோ தற்போது வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது. கேரள மாநிலம் கொச்சியைச் சேர்ந்த அஸ்லாம் சித்திக் என்பவர் சேலத்தில் இருந்து கோவை வழியாக காரில் கொச்சிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது கோவை பாலக்காடு புறவழிச்சாலையில் மதுக்கரை பகுதியில் அதிகாலை 3 மணி அளவில் அவரது வாகனம் சென்று கொண்டிருந்த போது 2 கார்களில் முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் அஸ்லாம் சித்திக் வந்த காரை இடைமறித்து நிறுத்தினர். பின்னர் ஒரு காரில் இருந்து இறங்கிய முகமூடி கொள்ளையர்கள் திடீரென சுத்தியலால் அஸ்லாம் சித்திக்கின் கார் கண்ணாடியை தாக்கி உடைத்தனர். இதனால் அவர் காரை சிறிது தூரம் பின்னால் இயக்கினார். அப்போது மற்றொரு காரில் இருந்த கொள்ளையர்கள் கீழே இறங்கினர். இதையடுத்து அஸ்லாம் சித்திக் காரை வேகமாக மீண்டும் முன்னோக்கி இயக்கி அங்கிருந்து தப்பிச் சென்றார். பின்னர் இது குறித்து மதுக்கரை காவல் நிலையத்தில் அவர் புகார் கொடுத்தார். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் காரை வழிமறித்து கொள்ளையடிக்க முயன்ற கேரள மாநிலத்தைச் சேர்ந்த சிவதாஸ், ரமேஷ் பாபு, விஷ்ணு, அஜய்குமார் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் சிலரை தேடி வருகின்றனர். கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த கொள்ளை சம்பவம் குறித்த வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது.